சிம்மராசி அன்பர்களே, இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய பலன்களை செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம். முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது 10ஆம் அதிபதியை பார்க்கணும். அந்த 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பது மேன்மைத்தான். ஆனால் இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி 12ஆம் இடம் என்கின்ற விரயஸ்தானத்தில் அமர்கிறார். ஸோ 10க்குரியவன் 12ல் போய் அமர்கின்ற காரணத்தால் வேலையில் சில அலைச்சல், டென்ஷன், விரயம் அப்படிங்கிற அமைப்பை கொடுக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதனும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 12ஆம் இடத்துல அமரப் போகிறார். அப்போ ராசிநாதனும் 12ல் போய் அமர்கிறது. லாபஸ்தானாதிபதி, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானும் 12ல் இருக்கிறதுனால ஸோ விரயம் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீங்கள் சுப விரயங்களாக கன்வெர்ட் பண்ணுவது இந்த மாதத்தில் உங்களுக்கு புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா 10ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது, அதாவது தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கும்போது இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். ஸோ அப்போ ஒரு தொழில் இருந்து ஒரு விரிவுபடுத்தணும் அல்லது இதுவரைக்கும் ஒரு வேலையில் இருக்கிற ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்று எண்ணம் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறது பார்த்துக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இனி 6 மாதம் கழித்து உங்களுக்கு நிச்சயமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி வர இருக்கிறது. அப்போது அந்த காலகட்டத்தில் எங்கேயாவது போய் சிக்கிட்டு ஒரு விரயத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் தான் இப்போ சொல்கிறேன். அதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியை சனி பார்க்குறார். அப்போ ராசியை சனி பார்த்தாலே நிச்சயமாக அங்கே ஒரு பிடிவாத குணம் என்பது இருக்கும், ஒரு மந்தத்தன்மை, ஒரு டல்னஸ்ங்கிறது இருக்கும். அப்போ ராசிநாதன் 12ல் இருக்கிறதுனாலையும் ராசியை சனி பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் யோசித்து, அதாவது ஒரு புதிய விஷயங்களில் ஈடுபடும் போது இது சரியா தவறாங்கிறது யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனம் திருப்திகரமாக இருக்கக்கூடிய தன்மை. ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, அதாவது அந்த கன்னி மனையை குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். குருங்கிறது யாரு? தனக்காரகன். தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறதுனால பொருளாதாரத்தில் உங்களுக்கு எந்த பெரிய ஒரு குறை என்பது ஏற்படுத்த போவது இல்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இந்த மாதத்தினுடைய முற்பகுதியில் தனஸ்தானாதிபதி 12ல் போய் அமர்ந்திருக்கார். அப்போது 2க்குரியவன் 12ல் இருக்கும்போது ஒரு விரயத்தை ஏற்படுத்துவார் அல்லவா? அப்போ வருமானம் வரும், அதுக்கு உண்டான செலவுகள் ஆகும் அப்படிங்கிறது அமைப்பு. ஆனால் இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி என்று உங்கள் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம மனையில் அமர்கிறார். அப்போ சிம்மம் என்பது புதன் பகவானுக்கு ஒரு உகந்த இடம், அதாவது அதிநட்பு சார்ந்த ஒரு இடங்கிறதுனால உங்களுக்கு தனம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ அந்த முற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாக்கு பிரயோகித்தல் சார்ந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். ஆனால் பிற்பகுதியில் ஜூலை 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாக்கு சிறப்பாக இருக்கும். பேச்சு, அதாவது உங்கள் பேச்சு அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஆனால் கேது அங்கே இருக்காரே, ஏதாவது கெடுத்து விடுமா அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு ஏற்படுத்தும். ஆனால் கேது, கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு பெரிதாக கெடுக்காது. ஞானத்தை கொடுக்கக்கூடிய அன்பு, அதாவது ஞானம் என்கின்ற உள்ளுணர்வு சக்தியை அதிகமாக கொடுக்கக்கூடிய தன்மை. அப்போ உங்கள் உள்ளுணர்வு நன்றாக இருக்கும். அப்போ உள்மனசிலிருந்து தோன்றக்கூடிய சில விஷயங்கள் நன்மை பயக்குமாக அமையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, சுகஸ்தானம் எப்படி இருக்க போகிறது இந்த மாதம்? சுகஸ்தானம் என்பது 4ஆம் இடம் அல்லவா? அந்த 4ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். ஆனால் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோடு இருந்தார், ராகுவோடு இருந்தார். அதுக்கப்புறம் சனியினுடைய பார்வை பெற்றிருக்கு. அப்போது ஒரு சில 3-4 மாதங்களாக உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சில தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தது. தாய் ரீதியாகவும் சில தொந்தரவு, பிரச்சனை, ஆஸ்பத்திரி செலவு கொடுத்து கொண்டிருந்தது. தாய் ரீதியாக சில வாக்குவாதங்கள், அதாவது தாய் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள்
வந்தது. ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் இருந்த இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து அது விலக ஆரம்பிக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். ஏதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, அந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது ஜூலை 12ஆம் தேதி நடக்கிறது. அதன்படி பார்க்கும்போது அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் குருவோடு சேர்ந்து அமர இருக்கிறது. அப்போ குருவும் செவ்வாய் சேர்ந்து இருந்தால் என்ன, குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ செவ்வாய் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதத்தில் நிகழ்கிறது. அப்போ அந்த செவ்வாய் பகவானே தனது சமசப்தம பார்வையாக குருவோடு சேர்ந்து 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தை பார்க்குதல்லவா, அப்போ என்ன நடக்கும், நல்லவைகள் நடக்கும். நல்ல விதமான சுகஸ்தானங்களை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உருவாகும். என கடந்த காலத்தில் சனியினுடைய பார்வை 4ஆம் இடத்தில் படுத்ததல்லவா, அப்போ தாய் உடல்நலத்தை கெடுத்ததல்லவா, செவ்வாயும் பாதிக்கப்பட்டிருந்ததுனால. ஆனால் இந்த 12 ஜூலை 12க்கு அப்புறம் இந்த சிம்மராசி என்பவர்கள் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மைகள். சுகஸ்தானத்தை என்ன பெருக்கிக் கொள்ளலாம், ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, செவ்வாய்ங்கிறது நிலக்காரகன் அல்லவா, அந்த நிலக்காரகன் குருவோடு சேர்ந்து சுபத்துவம் அடைந்து நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகள், பாக பிரச்சனையாக இருக்கலாம், நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு சிக்கல் ஏற்பட்டு அதை தீர்வதற்கு ஒரு வழிமுறைகளை தேடிக்கொண்டிருந்தீர்களவா, அதெல்லாமே சாதகமாக ஆகக்கூடிய தன்மை. அதே சமயத்தில் நிலம் வைத்து செய்து கொண்டிருந்த விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இதுவரைக்கு கடந்த 3-4 மாதங்களாக தான் விளைவித்த பொருள்கள் மூலமாக ஒரு பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கலையே என்று அந்த ஏக்கத்தில் இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு உற்சாகத்தை கொடுத்து நீங்கள் விளைவித்த பொருள்கள் மூலமாக லாபத்தையும் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய தன்மை உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. அதே சமயத்தில் செவ்வாய் என்ன சொல்லணும், இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறீங்களவா, உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து கணிசமான லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை, புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விளையாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கும் கூடுதல் லாபத்தையும் கூடுதல் உற்சாகத்தை தரக்கூடிய, அதன் மூலமாக புகழையும் மேம்பாடு அடையக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது என்பதை ஸ்ட்ராங்காக சொல்லலாம். சரி, அடுத்தது குழந்தைகளினுடைய நலன்கள், குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, 10ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து இருக்க போகிறார். அப்போ என்ன ஆக போகிறது, குழந்தைகள் நன்றாக படிக்க போகிறது. படித்து முடித்தவுடன் வேலைக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நற்செய்தியை கொடுக்கக்கூடிய தன்மை. என செவ்வாயும் அந்த பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் 9க்குரியவன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு குருவோட 5ஆம் அதிபதி, அதாவது உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியோடு இணைகிறது அல்லவா. அப்போ 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, ஸோ 5 9 என்பது இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், இறைவனுடைய சார்ந்த ஸ்தானங்கள் இணைவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு. ஸோ கடந்த காலத்தில் குழந்தைகளினுடைய நலன்கள் திருப்தி இல்லை, குழந்தைகளினுடைய படிப்பு நன்றாக இல்லை, குழந்தை பிறப்புக்காக நாங்கள் எடுத்து வைத்த அத்தனை முயற்சிகளும் தடைப்பட்டு கொண்டிருந்தது, குழந்தைக்காக நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கோம், அத்தனையும் இருக்கிறது. பொருளாதாரம் நன்றாக இருக்குது, ஒரு நல்ல வேலையில் இருக்கிற, நல்ல ஸ்டேட்டஸில் இருக்கிற, ஒரு அங்கீகாரத்தில் இருக்க, ஆனால் குழந்தை செல்வம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது, தடைபட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். ஸோ 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது அந்த ஸ்தானத்தை புனிதமடை செய்கிறது அல்லவா. அப்போ கடன் அனுபவித்து, கடனால் பிரச்சனைகள் அனுபவித்து கொண்டு, கடனால் கட்ட முடியாமல் தவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த குருவினுடைய பார்வை வந்தது சுபத்துவமாகி கடனை அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும். கடன் வாங்கி அந்த கடனால் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய தன்மையும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். கடன்
நோய் எதிர்ப்பு பகை அப்படிங்கிற அந்த தன்மையில் இருந்து கொண்டவர்கள். அதை ஒரு நோய் இருக்குது, நெடுநாட்களாக இருக்கிறது, தீர முடியாத ஒரு நோய். ஸோ எங்கே பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு 6 மாதம் பெட்லேயே படுத்துட்டு இருக்கேன், அது எப்போ தான் நமக்கு சரியாகும். ஸோ இந்த மாதிரியான இருந்து கொண்டிருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய இறுதியிலிருந்து அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். அதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் சனி 7ல் இருக்கார். சனி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுங்கிறது இருக்கும். இவர் கணவன் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அல்லது மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்கிறாங்க, ஏதாவது ஒரு தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் சனி பகவான் வக்ரமாக இருக்க போகிறார். வக்ரம் என்பது என்ன? தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை. இதுவரைக்கும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, சண்டை, சச்சரவு, 2 பேர் பிரிஞ்சு அங்கே ஒரு இடத்துல இங்கே ஒரு இடத்துல இந்த மாதிரியான தன்மையில் இருந்து கொண்டிருந்த இந்த சிம்மராசி தம்பதிகள் இப்போ ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. பெரிய மனிதர்களினுடைய தொடர்போடு அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்போ ராகு 8ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன செய்யும்? வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும், வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போகாமல் பார்த்து கொள்வதும், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு அல்லவா, இப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. தெரிஞ்சவர்கள் தெரியாதவர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஜாமீன் கையெழுத்து போடுவது அறவே தவிர்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா 3க்குரியவன் 12ல் போய் மறைந்திருக்கின்ற காரணத்தால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணும். தாயின் மூலமாக, தந்தையின் மூலமாக நல்ல மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த சிம்மராசினருக்கு அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.